நடிகை சீதா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அவங்க வீட்ல நடந்த ரொம்பவே சோகமான ஒரு விஷயத்த சமீபத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். 1980களில் தமிழ் சினிமால ரொம்பவே முக்கியமான நடிகையா வலம் வந்திருந்தவங்க தான் சீதா. ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சமீப காலமா இவங்கள நீங்க ஏகப்பட்ட சீரியல்ஸ்ல பார்க்கலாம், ரியாலிட்டி ஷோல பார்க்கலாம். மேலும் சோசியல் மீடியாலையுமே இவங்க பயங்கர ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு நிலையில ஆக்ட்ரஸ் சீதா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அவங்க அம்மாவோட போஸ்டர் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவை நாங்க இழந்துட்டோம். அவங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. வயது மூப்பு காரணமா அவங்க இறந்திருந்தாங்க. அவங்க இப்ப இல்ல அப்படிங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இத்தனை வருஷ காலமாவுமே என்னோட எல்லா சுச்சுவேஷன்லயுமே அவங்க தான் இருந்திருக்காங்க. அண்ட் என் கூட கடைசியா எனக்காக நின்ன ஒரு பர்சன் அப்படின்னா அது அவங்க தான். ஆனா இன்னைக்கு அம்மா இல்ல, அம்மா கையை நான் பிடிச்சிருக்கல அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே நான் ஏதோ அனாதை ஆகிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட மறைவு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது அப்படின்னு ரொம்பவே சோகமாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்ட்ரஸ் சீதா அவர்கள் இந்த ஒரு போஸ்ட்டை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணவே இது ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இதை பார்த்துட்டு நிறைய ரசிகர்களும் சரி, அவங்க கூட ஒர்க் பண்ணியிருந்த நண்பர்களும் சரி, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அம்மா எப்பயுமே உங்க கூட தான் இருப்பாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு. அவங்க அம்மாவை இழந்து வரும் சீதா அவர்களுக்கு கனெக்டிங் சேனல் சார்பா நம்மளுமே நம்மளோட ஆறுதலை ஷேர் பண்ணிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஆக்டர் விஷால் அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. விஷால் அவர்களோட நடிப்புல மதகத ராஜா படம் வர 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது பொங்கல் சார்பாக. அண்ட் இந்த படம் பாத்தீங்கன்னா 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது. இதுல பிரஸ் மீட்ல விஷால் அவர்கள் கலந்துகிட்டாரு. அப்ப ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போயிருந்தாரு. கையெல்லாம் நடுங்குச்சு. சரியா பேச முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சோசியல் மீடியால அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவருக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு நிலையில ஆக்டர் ஜெயம் ரவி விஷாலோட நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட பட ப்ரமோஷன் அப்ப இந்த ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்கப்பட்டிருந்துச்சு. இது குறித்து ஜெயம் ரவி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஷாலுக்கு இது போதாத நேரம் அப்படின்னு நினைக்கிறேன், கெட்ட நேரம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப அவனுக்கு ரொம்பவே முடியல அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றேன், அவன் சிங்கம் மாதிரி மீண்டு வருவான். ஏன்னா அவன் அவ்வளோ தைரியசாலி. அது மட்டும் இல்லாம அவன் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அந்த புண்ணியங்கள் நல்லது எல்லாமே அவனுக்கு திருப்பி கிடைக்கும். இப்போதைக்கு அவன் ஒரு சில விஷயங்களால கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பட் ஐ எம் டேம் ஷூர் கண்டிப்பா அவன் ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜனையோட திரும்பி வருவான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு விஷயம் ஜெயம் ரவி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தது இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் சொன்னது போலவே விஷால் அவர்கள் மீண்டும் உடல் குணமாகி நல்லபடியா தமிழ் சினிமாக்கு ஆரோக்கியத்தோட வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ரசிகர்களுக்கு விருப்பமாகவும் மாறி இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.